ஸ்ரீ கர்க சம்ஹிதை விஸ்வசித்து காண்டத்தின் 18ஆம் அத்தியாயம். கயை, கோமதி, சரயு மற்றும் கங்கை, காசி, பிரயாகை, விந்தியம் ஆகிய கரையோர பகுதிகளில் யாதவ படையின் பயணம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் 18 சிறந்த போர் வீரர் மைந்தர்களின் கைகுலுக்கல் மற்றும் திருமணம். மதுரா, சூரசேனர் மற்றும் நந்தகோகுலம் ஜனபதங்களில் பிரத்யும்னன் மற்றும் பிறருக்கு மரியாதை. ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, பிறகு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மைந்தனான பிரத்யும்னன் தனது படைகளுடன் கயையிற்கு சென்று பால்குண நதியில் நீராடி பிற ராஜ்யங்களை கைப்பற்ற புறப்பட்டான். ஜராசந்தனின் தோல்வியை கேள்விப்பட்டு மற்ற மன்னர்கள் பயந்து பிரத்யும்னனின் தங்குமிடத்திற்கு வந்து அவருக்கு பரிசுகளை வழங்கினர். கோமதி மற்றும் புனித சரயு நதிகளின் கரையில் கடந்து செல்கிறது. பிரத்யும்னன் கங்கை கரையில் உள்ள காசிபுரியை வந்தடைந்தான். அவனது போட்டியாளரான காசி மன்னன் அங்கு வேட்டையாட சென்றிருந்தான். அவன் பிடிபட்டான். பிரத்யும்னனின் பெரிய படையை குறித்து கேள்விப்பட்டு காசி மன்னன் அவனுக்கு பரிசுகளை வழங்கினார். அரசரே, பின்னர் வலிமை மிக்க பிரத்யும்னன் தனது படைகளுடன் கோசல நாட்டிற்கு சென்று அயோத்திக்கு அருகில் உள்ள நந்த கிராமத்தில் முகாமிட்டார். கோசல மன்னர் நக்னஜித்து தத்துவ ஞானி. ஏராளமான காளை வண்டிகள், யானைகள், தேர்கள் மற்றும் பெரும் செல்வத்தை வழங்கி சம்பராரி பிரத்யும்னரை வழிபட்டார். வடக்கின் அதிபதியான தீப்தமர், நேபாளத்தின் கஜம், பரந்த நகரத்தின் அதிபதியான பர்ஹி ஆகியோர் அனைவரும் அவருக்கு பரிசுகளை வழங்கினர். நைமிசாரண்யத்தின் அதிபதி இறைவனின் சிறந்த பக்தரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சக்தியை அறிந்திருந்தார். அவர் பிரத்யும்னருக்கு கரங்களை கூப்பி பலியிட்டார். இதன் பிறகு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிரயாகைக்கு சென்று பாவங்களை அளிக்கும் திரிவேணியில் நீராடிய பின்னர் புனித யாத்திரைகளின் அரசரின் சக்தியை அறிந்ததால் பெரும் தானங்களை செய்தார். 20,000 யானைகள், 10 லட்சம் குதிரைகள், 4 லட்சம் ரதங்கள், தங்க மாலைகள் மற்றும் தங்க ஆடைகளால் அலங்கரிக்கப்பட்ட 10 மில்லியன் பசுக்கள், 10 சுமை தங்கம், 1 லட்சம் முத்துக்கள், 2 லட்சம் 9 ரத்தினங்கள், நவரத்தினங்கள் என்றழைக்கப்படுவது, 10 லட்சம் ஆடைகள், 2 லட்சம் காஷ்மீரி போர்வைகள் மற்றும் புனித புதிய போர்வைகள் ஹரிப்பிரிய தீர்த்தராஜத்தில் பிராமணர்களுக்கு பிரத்யும்னரால் வழங்கப்பட்டது. கருஷ மன்னர் பவுண்டரக கிருஷ்ணரின் எதிரியாக இருந்தார். இருப்பினும் அவரும் சந்தேகம் கொண்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மகனை வணங்கினார். பாஞ்சால மற்றும் கன்யா குப்ஜத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மைந்தரான பிரத்யும்னரின் வருகையை கேள்வி கொண்டு அங்கிருந்த அனைத்து மன்னர்களும் பயந்தனர். அனைவரும் தங்கள் கோட்டைகளின் வாயில்களை மூடிக்கொண்டனர். யாதவ மன்னருக்கு பயந்து அனைவரும் கோட்டைகளில் தஞ்சம் புகுந்தனர். பலர் ஓடிவிட்டனர். விந்திய மன்னரான வலிமைமிக்க மன்னர் தீர்க்கபாகு ஒரு நல்ல ஒப்பந்தம் செய்ய சம்பராரி பிரத்யும்னரின் படையிடம் வந்தார். தீர்க்கபாகு கூறினார், நீங்கள் அனைவரும் யாதவேந்திர திக்விஜயத்தை சேர்ந்தவர்கள். நான் இதை கொண்டு வந்திருக்கிறேன். எனவே என் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். இது என் மனதிற்கு திருப்தியை தரும். தண்ணீர் நிரப்பப்பட்ட ஒரு கண்ணாடி பாத்திரத்தை ஒரு அம்பினால் துளைக்க வேண்டும். ஆனால் ஒரு சொட்டு நீர் கூட விழக்கூடாது. அம்பு அதில் நிற்க வேண்டும். பாத்திரம் உடையக்கூடாது. யாருடைய கரங்களில் இவ்வளவு சுறுசுறுப்பு இருக்கிறதோ அவர் இந்த திறமையை காட்டட்டும். என்னுடைய இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுபவர்களுக்கு என் மகள்களை திருமணம் செய்து கொடுப்பேன். யாதவ மன்னர்களாகிய நீங்கள் அனைவரும் தனுர்வேதத்தில் திறமையானவர்கள். யாதவ மக்கள் மிகவும் வலிமையானவர்கள் என்று நாரத மாமுனிவரிடமிருந்து நான் முன்பே கேள்விப்பட்டிருக்கிறேன். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, அரசர் தீர்க்கபாகுவின் வார்த்தைகளை கேட்டு அனைவரும் ஆச்சரியம் கொண்டனர். அவர்களில் வில்லாளிகளில் சிறந்தவரான பிரத்யும்னன் கூட்டத்தினரின் முன் பிந்துவின் மன்னரிடம் அப்படியே ஆகட்டும் என்று உறுதியளித்தார். பிரத்யும்னன் பூமியில் 2 பெரிய மூங்கில் கம்பங்களை நட்டு அவற்றுக்கிடையே ஒரு கயிற்றை நீட்டினான்.
பின்னர் அனைத்து நல்லொழுக்கமுள்ள மனிதர்களின் முழு பார்வையிலும் கயிற்றிலிருந்து தண்ணீர் நிரப்பப்பட்ட ஒரு கண்ணாடி பானையை தொங்கவிட்டார். பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மைந்தன் தனது வில்லை எடுத்து அதை கவனமாக கவனித்து நாணில் ஒரு அம்பை பொருத்தினார். அம்பு விடப்பட்டது. கண்ணாடி பாத்திரத்தை துளைத்து நடுவில் பாதியிலேயே நின்றது. முகமும் இறக்கைகளும் ஒரு பக்கத்தில் தெரிந்தன. கண்ணாடி பாத்திரத்தில் பொருத்தப்பட்டிருந்த அம்பு சூரிய ஒளியின் கதிர் மேகத்திற்குள் நுழைவது போல பிரகாசித்தது. அது ஒரு குறிப்பிடத்தக்க காட்சியாக இருந்தது. ஒரு திரிகுஷ மரத்தின் பழத்தை போல பாத்திரம் துண்டுகளாக உடைக்கவோ அல்லது அதன் இடத்திலிருந்து நகரவோ இல்லை. அது அதிர்வடையவோ அல்லது ஒரு துளி தண்ணீரை கூட சிந்தவோ இல்லை. விதேகத்தின் மன்னரான பிரத்யும்னன் பின்னர் மற்றொரு அம்பை எய்தினார். அதுவும் முதல் அம்பின் இடத்தை விட்டு வெளியேறி அதை போலவே குடத்தில் அமர்ந்தது. அதன் பிறகு சாம்பனும் தனது வில்லை எடுத்து 5 அம்புகளை எய்தார். அவர்களும் கண்ணாடி பாத்திரத்தை துளைத்து அதிலிருந்து பாதி நீட்டிக்கொண்டே இருந்தனர். பின்னர் சாத்தியகி தனது வில்லை எடுத்து ஒரு அம்பை எய்தார். ஆனால் அனைவரின் விழிகளுக்கு முன்பாக கண்ணாடி பாத்திரம் துண்டு துண்டாக உடைந்தது. இதை கண்ட யாதவர்கள் மற்றும் பிற வீரர்கள் அனைவரும் உரத்த சிரிப்பில் வெடித்து, போதும் போதும், இந்த பூமியில் கார்த்தவீர்யார்ஜுனனை போன்ற சிறந்த வில்லாளி நீ மட்டுமே. அர்ஜுனன், பரதன் மற்றும் ஸ்ரீராமச்சந்திரர் கூட உன்னால் தோற்கடிக்கப்படுவார்கள். அல்லது ருத்ரன் 3 கிரகங்களையும் கொன்றவன் நீ. துரோணர், பீஷ்மர், கர்ணன் மற்றும் பரசுராமர் கூட உன்னிடம் சரணடைவார்கள் என்றார்கள். பின்னர் வில்லாளிகளில் சிறந்தவரான அனிருத்தர் மற்றொரு பாத்திரத்தை தொங்கவிட்டு அதன் அடியில் சென்று அதை கவனமாக கவனித்து லேசான கையால் ஒரு அம்பை எய்தார். அந்த அம்பும் பாத்திரத்தை துளைத்து பாதி அளவு உள்ளே விழுந்தது. பாத்திரத்திற்கு 5 அடி உயரத்தில் ஒரு கல்லை தொங்கவிட்டு தீப்திமான் தனது வில்லை உயர்த்தி அதன் மீது ஒரு அம்பை பொருத்தினார். அந்த அம்பும் பாத்திரத்தின் அடியில் விழுந்தது. உடலை துளைத்த பின்னர் அனிருத்தனின் அம்பு உடலில் இருந்து விடுபட்டு மேல் கல்லை தாக்கியது. பின்னர் மிகுந்த வேகத்தில் பாத்திரத்திலேயே தங்கியது. இருப்பினும் அம்பின் வேகத்தால் பாத்திரத்திலிருந்து ஒரு சொட்டு நீர் கூட வழியவில்லை. இந்த அதிசயத்தை கண்ட அனைத்து வீரர்களும் அவரை மீண்டும் மீண்டும் புகழ்ந்து பேசத் தொடங்கினர். பின்னர் பானு அந்த கவசத்தை கவனமாக பரிசோதித்தான். அனைவரின் பார்வையிலும் அவன் விழிகளை மூடிக்கொண்டு தனது வில்லை எடுத்து தூரத்திலிருந்து ஒரு அம்பை எய்தான். அம்பு அந்த கலத்தை துளைத்தது. அதை தலைகீழாக மாற்றியது. பின்னர் உடனடியாக அதன் முனை மேல் நோக்கி திரும்பியது. அது பாதி நீட்டிக் கொண்டிருந்தது. அப்போதும் கூட அம்பின் விசையிலிருந்து ஒரு சொட்டு நீர் கூட விழவில்லை. அந்த கலசம் உடையவில்லை. இது ஒரு ஆச்சரியமான நிகழ்வு. இவ்வாறு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் 18 வலிமை மிக்க வீரர்களும் அந்த கலசத்தை துளைத்தனர். ஆனால் தண்ணீர் வெளியேறவில்லை. இந்த சாமர்த்தியத்தை கண்டு பிந்துவின் மன்னர் திர்கபாகு வியப்படைந்தார். அவர் தனது 18 மகள்களான சுலோச்சனாவை தனது கரங்களில் கொடுத்தார். அவர்களின் திருமணத்தில் சடங்குகள், எக்காளங்கள் மற்றும் அனகங்கள் போன்ற கருவிகள் இசைக்கப்பட்டன. மேலும் காந்தவேணி பாடல்கள் பாடப்பட்டன. பாடல்களை பாடுகிறார்கள், நடனமாடுகிறார்கள். அப்சர பெண்கள், தேவர்கள் அவர்கள் மீது மலர்களையும் கைத்தட்டல்களையும் பொழிந்தனர். சொர்க்கவாசிகள் அவர்கள் அனைவரையும் மிகவும் பாராட்டினர். மன்னர் திர்கபாகு 60,000 யானைகள், 1 பில்லியன் குதிரைகள், 10 லட்சம் தேர்கள், 1 லட்சம் பணிப்பெண்கள் மற்றும் 4 லட்சம் தேர்களை வரதட்சணையாக கொடுத்தார். எதுகுலத்தின் வழித்தோன்றலான பிரத்யும்னன் இந்த வரதட்சணை அனைத்தையும் துவாரகாபுரிக்கு அனுப்பினார். பின்னர் திர்கபாகுவின் அனுமதியுடன் பிரத்யும்னன் நிஷாத நாட்டிற்கு சென்றார். மிதிலேஸ்வர மன்னரே, நிஷாதனனின் மன்னன் பெயர் வீரசேனன். அவன் மகாத்மா பிரத்யும்னனுக்கும் பரிசுகளை வழங்கினான். அதேபோல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தனது அன்பான தெய்வமாக கருதிய பத்ரதேசத்தின் ஆட்சியாளரான பிருகத்சேனன், ஹரியின் அன்பான பக்தன், தனது படையுடன் பிரத்யும்னனை வணங்கினான்.
பின்னர் அவன் தனது படைகளுடன் மதுரா, சூரசேனன் மற்றும் மது மாவட்டங்களுக்கு சென்றான். அங்கு அவன் வரவேற்கப்பட்டு வணங்கப்பட்டான். அவன் வடமதுரைக்கு திரும்பினான். பின்னர் மதுராவை அதன் காடுகளுடன் சுற்றி வந்து வலம் வந்து பிரஜத்திற்கு சென்றான். அரசரே, மிதிலேஸ்வர மன்னரே, அங்கு அவன் கோபியர், அன்னை யசோதை, பிரஜேஸ்வர நந்தராஜர், ரிஷபானு மற்றும் உபநந்தரை வணங்கி மிகுந்த அழகை கண்டான். நந்த மன்னனுக்கு பலமுறை பரிசுகளை வழங்கி அவர்கள் அனைவராலும் கௌரவிக்கப்பட்ட அவர் நந்த கோகுலத்தில் பல தினங்கள் தங்கினார். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் விஸ்வஜித்து காண்டத்தில் நாரத மாமுனிவர் பகுலாஸ்வ மன்னருக்கு இடையிலான சம்வாதம் என்று அழைக்கப்படும் உரையாடலில் உருவான சூரசேனரின் ஜனபதங்கள் மீது விஜயம் என்ற தலைப்பு கொண்ட 18ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.